இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் டுடே ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையிலே நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஃபேமிலியோட. லாஸ்ட் வீக் கோயிலுக்கு போகல, இந்த வீக் எப்படியாவது போகணுன்னு நினச்சிட்டு கிளம்பியாச்சு. எஸ்டர்டே நைட்டே வீட்டு வேலை எல்லாமே முடிச்சு வச்சுட்டேன். ஸோ மார்னிங் ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தேன், அதனால் பொறுமையாகவே கிளம்புனேன். ஃப்ரைடே எப்போவுமே கோவிலுக்கு போய் விளக்கு போட்டுட்டு வந்தால் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும் அந்த வீக் ஃபுல்லாக. ஸோ அதை நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு நல்லா மார்னிங் பசிச்சிருச்சு. ஸோ வந்து டிஃபன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, டக்குன்னு ரைஸ் வச்சு சாம்பார் மட்டும் வச்சுருந்தேன். ஸோ சாம்பார் சாதம் அந்த மாதிரி மார்னிங் வந்து முடிச்சிட்டோம். அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும். ஸோ வந்து நான் மார்னிங்கே வந்து மோர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். வீட்டில் எல்லாருமே மோர் குடித்தாங்க, எனக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ரெஸ் தான் நான் இன்றைக்கி கோயிலுக்கு வந்துட்டு வேர் பண்ணிட்டு போனேன். அக்ஷய திருதிக்கு வந்து நான் சிம்பிளாக ஒரு கொலுசு எடுத்துருந்தேன்னு சொன்னல, அதை நேற்று நான் காட்டவே இல்லை. இன்றைக்கி அதை தான் வேர் பண்ணுறேன். இப்போ பார்க்கலாம். இது நான் என்னோடய பழைய கொலுசு. பழசு இல்லை, இதை எடுத்து ஒரு 3 மந்த்து தான் ஆகும். ஆனால் என்னென்னா இது எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் சூட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்த கொலுசு ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அப்புறம் வந்து காலில் இருக்கிறதே தெரியாது, ரொம்பவே லைட் வெயிட். ஸோ இந்த கொலுசு நான் வந்து போட்டுக்கிட்டேன். வீட்டில் எப்போவுமே வந்து பத்தி சோடா வந்து ஸ்டாக் வச்சுருப்போம். கோயிலுக்கு போகும்போது கடையில் போய் வாங்கிட்டு இல்லாமல் வீட்டிலேருந்தே நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். அவ்வளோதான், கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. நாங்கள் போன கோயிலுக்கு முன்னாடி இந்த பியூட்டிஃபுல்லான ரோடு இருக்கும். இந்த ரோடு என்ன ரோடுன்னு கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய்.